Daily. Taste the Daily. நம்ம எந்த பொருளை வாங்கணும் அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். பொங்கல் சேல், அதுக்கப்புறம் தீபாவளி சேல், நமக்கு தேவையா தேவை இல்லையாங்கிறத விட ஒரு பொருள் 50% கிடைக்குது அல்லது 30% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும்போது என்னன்னா, இப்போ ஒருத்தர் சீட்டு கட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கலாம், 20-25 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவங்க அப்ஸ்காண்ட் ஆனாங்கன்னா நம்மளால அவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த இடத்துல யூ ஆர் லூசிங் த என்டையர் மணி. நீங்க சிட்டு தான் உங்களுக்கு பழக்கம்னா, ஒருத்தர் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க 80% லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சேர்த்துக்கலாம். அந்த 5,000 ருபீஸை அவங்க சேமிக்கணும். அது எப்படி சார் சேமிக்கிறது? நம்மளுடைய தேவையை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எவ்ரி வீக் அவுட்டிங் போனாங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒரு தடவை அவுட்டிங் போங்க. அவரும் நம்மளோடையே ஒரே இடத்துல வேலை பார்த்தாலும் அவருடைய குடும்ப சூழல் வேறு, உங்களுடைய குடும்ப சூழல் வேறு. ஒருத்தர் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நாட்டில் இருக்காங்களா இல்லையா? 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? அவங்களும் குடும்பம் நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 20% ஆஃப் த மணி நம்மளோடது இல்லை அப்படின்னு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் செலவு எல்லாத்தையுமே பண்ண பழகிக்கணும். இது கஷ்டமானா டெஃபினட்டாக கஷ்டம்தான். ஆனால் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு போதுமான சம்பளம் ஸ்டார்டிங்கில் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா 25,000 தான் ஸ்டார்டிங் சேலரியே. அப்போது அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணலாம் சார்? எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணலாம்? ஏன்னா இன்றைக்கி எல்லா விலைவாசியுமே ஏற்றத்தில் தான் இருக்குது. ஒரு பொருள் கூட சின்ன கம்மியான ரேட்டுக்கு நம்ம எங்கேயுமே வாங்க முடிகிறதில்ல. ஸோ அவங்களுக்கான சேவிங்ஸ் முறை எப்படி சார் இருக்குது? கரெக்ட். இப்போ ஒருத்தர் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க 80% லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சேர்த்துக்கலாம். ஸோ 25,000ல் 80%னா 20,000 ருபீஸ். அந்த 20,000 ருபீஸில் 8,000லேருந்து 10,000 ருபீஸ் டுவர்ட்ஸ் ரெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கணும். இந்த ரிமைனிங், அதாவது 8ன்னு எடுத்திங்கன்னா 12 அல்லது 10ன்னு எடுத்திங்கன்னா 10, அந்த 10,000க்குள்ளே தான் பாக்கி செலவெல்லாம் அவங்க பண்ணணும். அந்த 5,000 ருபீஸை அவங்க சேமிக்கணும். அதாவது அது எப்படி சார் சேமிக்கிறது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் உங்கள்கிட்ட வரும். அப்போ ஒருத்தர் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நாட்டில் இருக்காங்களா இல்லையா? 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? அவங்களும் குடும்பம் நடத்துகிறாங்க இல்லையா? அப்போ என்னென்னா, நம்மளுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு 20% ஆஃப் த மணி நம்மளோடது இல்லை அப்படின்னு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாக்கி செலவு எல்லாத்தையுமே பண்ண பழகிக்கணும். இது கஷ்டமானா டெஃபினட்டாக கஷ்டம்தான். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக பாசிபிள். ஸோ இதுதான் மெயினாக ஒரு பட்ஜெட் போடுற மாதிரி. நம்ம நாட்டுக்குடைய பட்ஜெட்டை February 1 உட்காந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம வீட்டு பட்ஜெட்டை யாருமே பார்க்குறதில்ல. இதை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு வளர்ந்த குழந்தை இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே கூடி இவ்வளோ தான்ப்பா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மணி, இதில் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக இது பாசிபிள். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க விலைவாசி லைக் ஒரு 20% நம்ம ஒதுக்கி ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்கு ஒதுக்கணும் அப்படின்றீங்க. அது குழந்தை இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றத பட்சத்தில் அது ஓகே. குழந்தைகள்னு வர்றப்போ அது சாத்தியமா சார்? கண்டிப்பாக. அதான் சொல்லேனே, 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிச்சவங்களும் குழந்தை குட்டியோடு இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், 25,000 ரூபா அது பத்தாதுன்னா நீங்கள் எது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கரெக்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைன்னா இன்னொரு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் 20% பண்ண முடியாத இடத்துல ப்ராபப்ளி நீங்கள் ஒரு 10 15 ஒஸ்ட் சினாரியோ நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா அடுத்த தடவை சேல்ரி ஹைக் ஆகும்போது நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கணுமே வழியே. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ 25,000க்கு இப்போ செலவு இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பணம் உடனே பைக் வாங்கணும், பைக்கு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தவொடனே கார் வாங்கணும், அதுக்கப்புறமா வீடு வாங்கணும். ஓகே, நம்மளுடைய எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை அடையணுங்கிறதுல தான் இருக்க வழிய. ஆனால் நம்மளுடைய தேவைக்கான மணியை சேர்த்து வச்சுருக்கோன்னா அது இல்லை. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சு. அடுத்து பார்க்குறப்போ சேவிங்ஸ் முறைன்னு ஒன்று சொன்னீங்க. தொடர்ச்சியாக சேவிங்ஸை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல சார்? அது என்னென்ன மாதிரியான வழிகளெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்? ஓகே, இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்த உடனே வாங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு புக் ஷாப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், புக் ஷாப்பு அல்லது ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோருக்கு போனீங்கன்னா அந்த ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் பில் போடுற இடத்துல ஒரு சாக்லேட் வச்சுருப்போம்.
ஸ்டேஷ்னரிக்கும் சாக்லேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே உடனே நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் சேல், ஓகே, அதுக்கப்புறம் தீபாவளி சேல் அல்லது நியூ இயர் சேல், இந்த மாதிரி நிறைய சேல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா சேலில் வந்து சீப்பாக இருக்குது, ஆனால் நமக்கு தேவை இல்லையாங்கிறத விட ஒரு பொருள் 50% கிடைக்கிது அல்லது 30% கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும்போது என்னென்னா நம்ம தேவையில்லாத பொருளை வந்து நம்ம வந்து இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கினோன்னா நாளைக்கு தேவைப்படும் போது அந்த பொருளை வந்து நம்ம கம்மியான நிலைமையில் விற்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம வந்து எந்த பொருளை வாங்கணும் அதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். அண்டு தேவைன்னு ஒன்று இருக்குது, விருப்பம்னு ஒன்று இருக்குது. தேவைக்கு வந்து லிமிட் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து 4 இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ரொம்பும் அப்படின்னதுன்னா அது தேவை. விருப்பம் அப்படின்னதுன்னா 4 இட்லி இல்லை 2 இட்லி, அப்புறம் பிரியாணி சாப்பிடணும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விருப்பம். ஸோ அந்த விருப்பத்துக்கு வந்து அளவே இல்லை. 4 இட்லிக்குன்னா தேவைக்கு வந்து அளவு இருக்குது. ஸோ நம்மளுடைய எஸ்பெஷலி கம்மியாக சம்பாதிக்கும் போது தேவைக்கு செலவு பண்ணுறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சேர்க்க முடியும். சார், இதை தொடர்ச்சியாக பார்க்குறப்போ இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதாவது சம்திங் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். அப்படியான இடத்துல எல்லாம் நம்ம என்ன மாதிரி எப்படி சேவ் பண்ணலாம்? இப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, வீக்கெண்டில் நம்ம வந்து வெளியில் போகிறது இதெல்லாம் வந்து காலப்போக்கில் நம்மளே மாற்றிக்கிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் நம்ம? இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எவ்ரி வீக் அவுட்டிங் போனாங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒரு தடவை அவுட்டிங் போங்க. அதுக்காக நீங்கள் வந்து அவுட்டிங்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை. நமக்கு வந்து ஃப்யூச்சர் இம்பார்ட்டன்ட், பட் மோர் தென் த ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த வயசில் சில விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும். எல்லாமே பணத்தை வச்சுட்டு நான் வந்து 60 வயசில் அனுபவிக்கலைன்னா பணம் இருக்கும், பட் உடம்புல தெம்பு இருக்காது. பட் என்னென்னா நம்ம வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது அப்படின்ட்டு, கரெக்டுங்களா? இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அவரும் நம்மளோடையே ஒரே இடத்துல வேலை பார்த்தாலும் அவருடைய குடும்பச் சூழல் வேறு, உங்களுடைய குடும்பச் சூழல் வேறு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், வேற என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து யாருமே கிடையாது, ஈ கேன் என்ஜாய் ஆல் த மணி அப்படின்னதுன்னா அவருடைய ஸ்பெண்டிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால் நம்ம வந்து பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே நம்மளுடைய தேவையை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க. அவன் கார் வாங்கிட்டான், அவன் ஐஃபோன் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், நம்மளும் வீடு வாங்கணும். அவன் வாங்கினா வாங்கிட்டு போகிறான். என்னால் என்ன முடியுதோ அதுதான் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் தான் வாங்கி கொடுத்தாரு, புரியுதுங்களா? அப்போல்லாம் வந்து என்ன கிடைச்சதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கார் வாங்குகிறோம். கார் வாங்குறதுன்னா சின்ன கார்னால் இன்னும் பெரிய கார், இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. சார், அதே மாதிரி இன்னொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா சீட்டு போடுறது, பண்டு கட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடிய பழக்கங்கள் இன்ற அளவுலும் இருக்குது. இதெல்லாம் வந்து உதவுமா சார்? இல்லை, இப்போ சீட்டு கட்டுறதை பொறுத்தவரை என்னென்னா மோஸ்ட்லி வந்து என்னை பொறுத்தவரையும் மனுஷங்க எல்லாமே இன் ஜென்ரல் வந்து நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை தான் ஒரு இண்டிவிஜுவலை வந்து மாற்றுது. இப்போ ஒருத்தர் வந்து சீட்டு கட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நாளைக்கு அவங்க அப்ஸ்காண்ட் ஆனாங்கன்னா நம்மளால் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல யூ ஆர் லூசிங் த என்டையர் மணி, கரெக்டாக? ஸோ நீங்கள் சிட்டு தான் உங்களுக்கு பழக்கம்னா இப்போ வந்து ஒரு ஸ்ரீராம் ஆர் மார்கதர்சி இவங்கெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர், தே ஆர் ஃபார் ஸோ மெனி இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இதில் பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்க, எங்கள் மாமா இருக்காங்க, அவங்க ரொம்ப வருஷமாக, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப வருஷமாக நடத்திட்டுருக்கலாம், 20-25 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கலாம். ஆனால் நாளைக்கு கூட அவங்க வந்து டிஃபால்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிட்டு இதில் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு. நாளைக்கு அந்த மணி போனதுன்னா நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்கள் சிட்டு கட்டலாம். என்னை பொறுத்தவரையும் சிட்டு கட்டுறது வந்து நாட் அட்வைசபிள். சார், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், தேங்க்யூ. Taste the Daily.